பள்ளப்பட்டி ஜிக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லவத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பெருமையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள் நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தனது திருமலை கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய திக்ரை, உங்களுடைய ஞாபகத்தை உலகத்திலே நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை போன்று உள்ள சிறந்த மனிதன் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவும் சிறப்பித்து கூறுகிறார். அதுக்கு காரணம் என்ன? எதனால் அப்படி கூறுகிறார் அப்படின்னாக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாதமான சைனான அவர்களும் இருந்தது. எதிலையும் அவர்கள் சோடி போகவில்லை. நிறைய அமல் செய்தார்கள். நிறைய 5 தொழுகை விடாமல் தொழுதார்கள். தான தர்மம் செய்தார்கள். இல்லாத சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள். கடன்காரனுடைய கடனை துடைப்பதற்குள்ளான பாடுபட்டார்கள். வியாதிகளை சீக்கிரம் சென்றார்கள். இப்படி பல காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் அவர் பார்த்து கேட்டா, நீங்க யார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஆனா அப்துக்கள் சொன்னாங்க. அவங்களும் செய்தாங்களே, நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு பெருமடிக்கிறது. நான் உன்னுடைய சாதாரண அடிமைன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கேட்டுவிட்டான். சொன்னாங்க வந்து, நீங்க பணக்காரனாக இருக்கக்கூடிய நபியாக பிரியப்படுறீங்களா அல்லது ஒரு ஏழையான அடிமையாக பிரியப்படுறீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஏழையாக இருக்கக்கூடிய அடிமையாக பிரியப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நேரம் எனக்கு சாப்பாடு நீ கொடுத்துட்டாக்க உனக்கு சுக்ரியா செய்து உனக்கு பார்க்கணும். ஒரு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் பொறுமையாக வந்து உனக்கு காசி. அதனால தான் அல்லாஹ் அதை பிரிமா போச்சான். அல்லாஹ் அதனால நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கேட்டா, நீ யார் என்று கேட்கும் பொழுது ஆனா அப்துல் சொன்ன. அதே கேள்வியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கேட்டான், நீ யார்? ஆனா சஃபியுக்க அப்படின்னு. அதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்டா, நீ யார் கேட்டான். ஆனா கலீலுல்லாஹ், அவருடைய பிரதிநிதியாக. யாருமே தன்னை அடிமையும் சொல்லவே இல்லை. எல்லாம் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பதவியை தான் சொன்னாங்க. அது தப்பு இல்லை, சரிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டா, நீ யார் கேட்டாங்கல்ல, கலீமுல்லாஹ், யாரா அவனுக்கு யாருமே பேசக்கூடிய ஆள் கிடையாது. நான் மட்டும் ஒன்று பேச முடியாது. நஜீபுல்லாவா இருக்கேன். இப்படி ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு சிபத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த சிபத்தின் பிறகு அவங்க தன்னுடைய அடக்கமான வார்த்தையை கொண்டு அதை சொன்னாங்க. அது தப்பு இல்லை, சரித்தாது. இருந்தாலும் கூட அதை விட உயர்ந்த வார்த்தை அப்துல் சொல்லுங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னாக்க, பின்னுண்டான உம்மத்திற்கு ஒரு படிப்பில நிறைய அமல் செய்யறாங்க, திக்ர் செய்யறாங்க, பாராட்டு சொல்றாங்க, கல்வி திக்ர் செய்யறாங்க, என்ன என்னமோ செய்யறாங்க. ஆனா தான் பெரியார்கள் கிடைச்ச போச்சு, தூக்கி போடுவோம்.
அதற்கு அப்துல்லா இப்னு அப்துல்லாஹி 12,000 மனிதர்கள் வந்து முழு குர்ஆன் மனப்பாடம் பண்ணவங்க, 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க, எல்லா ஆண்டுகளும் வச்சு ஒரு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கோயிலுக்கு கூட போயிட்டு இருந்தான். அவனை பார்த்து நினைக்கிறாங்க, என்ன அவனுக்கு நான் அந்த உலகத்தில் இல்லை, எனக்கு இப்படி பேர்பட்டு அல்லா இருக்கேன், அதுல எனக்கு வீணா பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. ஆனா அவனும் மனிதன் தான், அவனை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வராம அவனை ஒரு தாழ்ந்த மனப்பையாவது பார்த்தாங்க. யாரு? அது அப்துல்லா இப்னு சலாம். ஆமா, பெரியமான திருவோடிக்கு கீழே தான் பெரிய பெரிய மகானா இருந்திருக்காங்க. சாதாரண பெரிய மகானா இருக்காங்க. நிறைய சொல்ல போனாங்க, நம்ம ஆதரவு பங்கேற்று ஆரம்பி அவளை கீழே இருந்திருக்காங்க. 12,000 பேர் அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து இப்படி செய்தாருன்னு அதை கேரளத்தினால, என்ன அப்துல்லா, நாம் நினைச்சால் ஒன்றையும் சோதிப்போம். எப்படி நீ ஒரு சாதாரண போச்சு, கேவலம் போச்சு, ஏவலையும் போச்சு. அது நம்ம கூடவே இருக்கிறாரு, அவரை நல்லா அமல் செய்தாரு. ஆனாலும் அவரோட உலக அனுபவம் இல்லை, அதை பார்த்து கிண்டல் பண்ணார். இது நம்மளோட வாடிக்கை போச்சு. இது வந்து ஆனால் யாரையும் கிண்டல் பண்ணுவாங்க. நாளைக்கு அவர் எப்படி வருவாங்க சொல்ல முடியாது. விதியால வரலாம், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அவரை பார்த்து, எந்த மனிதனை பார்த்து நாம் கேவலமாகவோ இழிவாகவோ தாழ்மனப்பான்மையோடு பார்ப்பது கூடாது என்பது சமுதாயத்தில் தன்னை தாய் கொடுத்து கொண்டாங்க. அவ்வளவுதான் அந்த வழிநாட்டு கொடுத்தான். எல்லா நிபந்தனை குழுக்களை எல்லா நிபந்தனைகளும் தலைவராக சொல்லுவாங்கன்னா காரணம் என்ன? அதனால அதேபோல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அல்லாத குறைவில்லாதா எனக்கு இந்த அமல் செய்ய வாய்க்கிறது கொடுத்தாலும் தெரியும், சந்தோஷம். ஆனால் நான் அமல் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. நான் அமல் செஞ்சது சரியா தப்பான்னு தெரியாது. ஆனால் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ராகத்து சந்தோஷம் இருக்குது, அது தெரியல, எனக்கு தெரியுது. ஆனா இந்த சந்தோஷம் வந்து நான் செஞ்ச அவனை நீ கமல் செய்து உண்டா என்பதற்கு அடையாளமா அல்லது என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அல்ல அந்த முறையிடக்கூடிய பாக்கியத்தை, அந்த முறையிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்தினாத்த அல்லாஹ் நம்மளை முடிச்சிருக்கோம். எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம். சில பேருக்கு வந்து அல்லாஹ் உடனே சொல்லாமல் கொடுத்துருவோம். சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் அடிபட்டு சலாத்தில் வைக்கும், ரொம்ப பாடுவாங்க, எப்படியாவது வாங்கிடுவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துக்கு நேரட வாங்கணும் அந்த நோக்கத்தோடு செய்வாங்க. அதே காரணம் நான் நிறைய பேர் அது தப்பாது. அதை விட என்னது அல்லாட்ட கேட்போமா, அந்த குடும்பமா என்னைக்கா கொடுத்துருமா அப்படிங்கிற அல்லாவுங்க முறையிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, நாம் நல்லா அமல் செய்தோம் சொன்னா நாம் அல்லாவை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் கொண்ட உள்ள இருந்திருந்தா அல்லா கிடைச்சு. ஆனா அதே நேரத்தில் இது வந்துச்சுங்க, அல்லாஹ் உட்காத எனக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்கிறேன், புரியுங்களா? இந்த காலத்தில் செய்ய முடியல, நல்லா காப்பாற்று. ஏன் ஒரு மூமின் அக்காவுடைய ஈமான் எப்படி இருக்குவான்? பைனல் கௌஃபி வல் ரஜாயி, அல்லாஹ்வை குடித்திருவான் இந்த பயத்திலையும் நாம் செஞ்சாமலுக்கு அல்லாஹ் குடிக்கிடுவான் இந்த ஆதரவோடு இருக்கு. அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டுருவான்னு ஆதரவையும் நாத்தை போட்ட பயமாக விழுந்துருக்குமா, அது ஈமான் இருக்கு. அந்த ஈமான் நம்மகிட்ட வரணும். என்ன அமல் செஞ்சாலும் சரி, என்ன பெரிய அமல் செஞ்சாலும் சரி, நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம் அவனுக்கு தான் சரி, அல்லது ரசூலுல்லாஹை கண்ணில் பார்க்கலாம்னு சொன்னாலும் சரி, அல்லாஹ் பார்க்கறது சொன்னாலும் சரி, அல்லாஹ் அதை பார்க்கறது அல்லாஹ் நினைச்சு நபிமார்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், பதவியை கொடுக்கிறது அவன் கையில் இருக்குது. நபிமார்கள் கூடாமே இல்லாத அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்காங்க. அதனால அவங்க வந்து மாற்ற முடியாது. எப்போதுமே அல்லாஹ்வுடைய தூதுவரத்தே இருப்பாங்க வந்து. ஏன்னா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா வந்து 1,00,000 தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஆனால் அவுளியாக்கள் அப்படி இல்லை. அவங்க ஒரு சின்ன ஒரு தப்புனாலும் தூக்கி போட்டுருவாங்க.
அதற்கு அப்துல்லா இருக்கிறாங்க இப்படி நினைச்சதுக்காக என்ன செஞ்சா தெரியுமா? அதெல்லாம் போயிட்டே இருக்காங்க, முனிவுக்கு போயிட்டே இருக்காங்க, குருவாங்க வணங்குறா எல்லாம் செய்யறாங்க. ஒரு கிணத்துக்கு கேட்டு ஒரு பெண்மணி அதனால் ஒன்று தனியாக செஞ்சாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனேயே அப்படியே கீழே உட்கார்ந்தாங்க. ஏன் உட்காருவீங்க? யார் கேட்கறது தயவு இல்லை. சரி பார்த்துட்டாங்க, உட்கார்றாங்க. என்னங்க என்ன ஷேப்னா உட்காந்துருக்கீங்க? பதில் இல்லை. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பதில் இல்லை. அது இவங்க மையம் கேட்குறாங்க, பதில் இல்லை. அவருக்கு வந்தாங்க கண்டிப்பா அவங்க பின்னாடி ரமணிக்கு வராங்க, அவங்க சொன்னாங்க ஒரு பதில் இல்லை. இலவசம் வந்தாங்க. கடைசியில் நீ விட்டு போயிருந்தாங்க, நீ விட்டு போயிருந்தாங்க. வேற வழி இல்லாம மகிழ்ந்தாங்க வந்து வழி நினைச்சிட்டு அதுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து துவாசம் இந்த செயலை வந்து பறவை கொண்டு வா அப்படின்னு துவாசிங்க. அதுதான் எல்லாரும் பண்ணாங்க. திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து பார்த்தா இங்க என்ன எப்படி ஹாலத்துக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, நான் முதல்ல பார்த்து வந்தேன் அப்படின்னு விசாரி எதுக்காக கேட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிறாங்க, போக மாட்டாங்க. அங்க போய் பார்த்தா செஞ்சில பண்ணி வச்சுட்டு எந்த அசாவை கொண்டு சமுதாயத்திற்கு வழிகாட்டியா இருந்தார்களோ அந்த அசாவை கொண்டு அந்த சிந்தி வச்சுட்டு காத்து தாங்க முடியல, அதுல தாங்க இல்லை. என்ன செய்யறாங்களே ட்ரை பண்ணிங்க இப்படி பார்த்தாங்க. இவரா நீ போயிருப்பான், போயிருக்கு இருக்காது இல்லை செய்யறாங்களே ஒரு வீட்டுக்கு போக முடியாது. இப்படிதான் ஒரு வீட்டுக்கு போகணும். என்ன சொல்ற உங்களுக்கு முழு குரான் மனப்பாடம் இருக்குது, யாவும் இருக்குதா? எல்லாம் மறந்து போச்சு. இன்னும் யாவும் இருக்குது? அதுதான் யாரை வழிகட்டில் ஆக்கிவிட்டாலோ அவரை நேர்வு காட்ட முடியாது. அவன் இவங்க பல ஆசையெல்லாம் இந்த ஆயத்திற்கு யாவும் அல்ல சொல்லிச்சு. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, ஆனாலும் இந்த விடலை அழுத்தே வர்றாங்க. இந்த முடிவுகள் 2000 வாசிக்கிறாங்க. இந்த செய்தியை எல்லாம் பார்த்தா சரி இது சோச்சது போதும் அப்படின்னு அப்துல்லா அவர்களுக்கு வந்து நல்லா களிமா நசீவர் கொடுத்தா அங்கேயே அஷதா இல்லதா சொல்லிட்டு நேரம் முடிவுக்கு பெறப்பட்டாங்க. இவங்க பெறப்பட்டு வரும்போது அந்த ஹிந்தியில் சேர்த்து அழுத்தே வச்சாங்க. எல்லாமே வந்தா ஆனா சொன்னாங்க பக்கத்தில் வராத பரிசு பண்ணாங்க. இந்த எந்த மனைவிக்காக வேண்டி இப்படி இதை செஞ்சாங்களோ, இந்த அழகான காட்டாரோ அந்த பெண்ணும் பின்னாடி வந்து இஸ்லாமை களிமா சொல்லி பெரிய அவங்க ஏன் சொல்ல சொன்னாங்க, யாரையும் சாதாரண முறையில எடை போட்டா அல்லா நம்ம சொல்லுவாங்க. ஆமா அல்லா அவசியம் நமக்கு என்ன அப்படி நம்ம நினைப்போம் இல்ல, முடியாத நிலைமை அப்படித்தான். எல்லாம் அதான் சொல்லுவாங்க. சொல்லிக்கலாம் எந்த செயல்பாடுகளும் தன்னை பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. பார்க்கலாம் பார்த்துல பழம் இருக்குது, காயால் நிறுத்திருக்குது, பழமாக அப்படி சார்ந்து புரிஞ்சுது, கனி சார்ந்து பழங்கள். அதை பார்த்து நம்ம வந்து அமல்கள் நிறைய செய்யணும்னாக்க நம்மளோட தபாவு தானம் வந்துடணும், பணி வந்துடணும். பணி வந்தால் தான் அமல் சரி, நான் பயான் சரி, நான் வந்து மக்கள் தெரிஞ்சுறேன், நான் வந்து வளர்ந்துறேன், பயான் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், அதனால் நான் பெரியார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு சொன்னா அல்லா எத்தனையோ பேரை வந்து அல்லா தூக்கி எப்படி இந்த அப்துல்லா எப்படி எல்லாம் சொல்லி பார்த்தானோ அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிப்பாங்க. அதனால எத்தனை பெரியாவை நாம் சந்தோஷமா அவரை பற்றி நெருக்கணுமோ அவங்களெல்லாம் அல்லாவுக்கு பயந்து கொண்டே இருந்தாங்க. பார்த்தா மனித காலத்தில் 500 வருடம் சொல்றாராம் தனியா போய். அந்த காலத்தில் வந்து வண்டி வீசுறாங்க, அவங்க வந்து துறவரம் கூட கொடுக்குது, மனைவி மக்கள் கூட காட்டில் போய் துவாயம் அமைச்சது. நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்னது மனைவி மக்களோடு இருந்து வியாபாரமும் செஞ்சு எல்லாத்தையும் பாதுகாத்து ஹலாலான முறையில் வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம துறவரத்தில் இருக்கிறோம். ஒரு பெரியார் ஒருத்தர் கேட்டாலாம், நீங்க தூது விட்டு இருக்குதா? ஆமா இருக்குது. என்ன விஷயம்? இது இருக்கு. அது ஏமாதிரி ஹலா பார்த்து வியாபாரம் செய்யுது, அதை தூது மனைவி கூட இருக்குதா?
மூத்தாயிட்டாரு. செல்லதாசனுடைய கடல் வந்து காட்டிட்டு வந்து சொல்றாங்க, அவர் பெருமணித்தாரு. அதான் நான் தான் கேட்டேன் அவர் பார்த்து, நீங்க எப்படி சொர்க்கவாசியா? ஆமாண்டா சொர்க்கவாசிங்க. 500 வருடம் நான் அமல் செஞ்சிருக்கிறேன், முன்னாடி நான் அமல் செய்யல. இப்போ பார்த்தாலும் அல்லாஹ் எழுத மாட்டேன். என் பக்கத்திலே தண்ணீர் நல்லா கேட்டேன், உனக்கு தண்ணீர் கொடுத்ததுல சுமையான தண்ணீர் எப்படி கிடைச்சு? அந்த ஓரத்துலேயும் தண்ணி வந்துருச்சு. பழமெல்லாம் மரத்துக்கு குடிச்சு குடிச்சா இல்லையா? பழத்தை சாப்பிட்டேன், எதுவும் இல்லை. அந்த பழத்தை நான் கொடுத்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் சாப்பிட்டு நீ அமல் செய்யணும். இப்ப உன்னுடைய அமல் பெருசா, நான் ஞாபக பெருசா? ஆனா அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் செஞ்ச அமல் ஓ வா அப்படின்ட்டாரு. அடுத்து கூட்டு போ. 9 போற வழியிலே வந்து நன்மையாச்சு மரப்பாடு என்ன 36 தாங்க இருக்குது. அப்ப என்னங்க உன்னுடைய பாதை அமல் கொடுத்தா தண்ணி தண்ணி பார்த்தாரு. இப்ப தண்ணி பெருசா தாம் பெருசா? தண்ணி வேணும். தண்ணி அமல் போனாங்க பாதை கொடுத்துட்டாரு, குடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் போனாரு, திருப்பி நினைச்சாரு அவருக்கு வந்து திருப்பி தண்ணி குடிச்சுட்டு சொன்னாங்க, உன்னை என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போச்சு. அப்ப சொல்ற நோக்கம் என்ன சொன்னா, என்ன அமல் செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணுமே இல்லைதான், லாஷைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாராவது முடிக்க முடியுமா? ஒரு சாமி சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்வை எந்த நியத்தோடு பார்க்க போறேனோ துணுவாங்க கொண்டிருப்பாங்க, சும்மா இருப்பாங்க. இப்படி என்னுடைய எண்ணத்துக்கு சொல்ல வாழ்க்கை இருக்குது. எப்ப பார்த்தாலும் 24 மணி அவங்க துறக்கூடியவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க கொண்டிருப்பாங்க. நம்மகிட்ட என்ன பண்ணுறது? ரசூலுல்லாஹ் முன்னாடி முன்னாடி நண்பர்கள்லாம் எத்தனையாக நடந்து வாழணும். அவங்க அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கூட வாழக்கூடியவங்க நண்பர்கள் வந்து நம்ம என்னது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிம்மதி கேட்டானா எக்ஸ்ட்ரானா என்ன கேட்டானா? அப்ப சொன்னாங்களா, அந்த அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல் வணங்க வேண்டும். இன்னும் தகுந்தலாக இன்னொரு இயலாக அவன் உன்னை பார்க்கவில்லை, நீ அவனை பார்க்கணும்னாக்க அவன் உன்னை பார்க்க வணங்க. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? 2வது இருக்கோம். 2வது இருக்கிற என்ன சொல்ல முடியாது. அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அப்படின்னா முடியாது. இது 2வது முடியும். அதை முடிச்சு சொல்லுவாங்க, அல்லாஹ் பார்த்துதான் நம்ம வேண்டாம். அவனுடைய வந்து அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான் என்ற நியத்தோடு சொல்லக்கூடியதுதான் 2வது தரஜா. இது நம்ம போயிட்டு இந்த ஸ்டார் வந்தாலே பெரிய அவளையா. ஆனா அது நிலைத்திருப்பது வந்து கஷ்டம், சொல்ல முடியாது. நிலைத்திருந்தாங்க நம்மளோட நல்ல அசலாக இருக்கணும். சொந்த பந்தங்களை அரவணைக்கணும், ஏழைகளை பார்க்கணும், பெற்றோர்களை அரவணைக்கணும். எல்லாமே குடும்ப நீங்களுடைய எல்லா அமல்களும் எல்லாம் ஒருங்காக நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அமல்கள் புதுசாக இதுதான் அந்த அப்படியே கஷ்டம். அதனால சாபாரமாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அதனால அவனாங்க ஆத்தனை பெருசு பண்ணிக்கிறேன். அதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை இரவு இருந்தாங்க, காலம் தொழுது காலம் நீங்கி போயிடுச்சு. ஆச்சரியம் சொன்னாங்க, அல்லாதவனுடைய பொண்ணு மாமலாம் படிச்சுட்டாங்க, ஏன் கஷ்டம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் குழு நான் நன்றியுள்ள அடியான ஆக வேண்டாம் அல்லாவுக்கு அதை கேட்டாங்க. நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஆக காணித்தேன். நான் அல்லாவுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்க வேற. ஆனால் அல்லாவுக்கு பிரியமானதாக ஆக வேண்டும் என்றாக்க நான் நிறைய அமைச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் பாதி நேரம் அல்லது 3/4 நேரம் அல்லது காவாசி நேரம் தொழுதுவாங்க. என்னைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. இல்லா கலீலா கொஞ்ச நேரமாவது இப்படி தொழுகிறாங்க சொல்லியிருக்காங்க. அதனால இரவு நேரத்தில் அவர்கள் சரதாரத்துக்கு மாதிரி நாமும் தொழுகைக்கு தயாராகிடும். ஒரு புரிதலுடைய ஒரு நல்ல சாரியான மனிதனுடைய அடையாளம் என்னன்னாக்க அவன் 5 நேரம் தொழுகையில் விட ஒரு பெரியார் சொல்றாரு, நான் 5 நேரம் தொழுகை எனக்கு இல்லை, 6 நேரம் தொழுகை எடுக்கிறாங்க. எப்படின்னாக்க அந்த நேரம் ஒவ்வொரு பஜ்ர லோகராசன் மகன் விஷயம் இருக்குது, இதோட தகுதித்து இருக்காங்க. அதுக்காண்டி கிளம்புனாங்கன்னு
சொல்லாதீங்க அப்படி. அல்லா என்ன சொல்றான்? அல்லா என்ன சொல்றான்? வந்து இரவுல தஹஜ்ஜுத் நாஃபில தஹஜ்ஜுத் பிஹிங்கா இரவுலத்தில் துழுவுன்னு உத்தரவு போடுறான். உத்தரவு தான் கடமை கட்டாயம் செய்யன்ற அர்த்தம். சொல்லி போய் சொன்னா நாஃபில மேற்கொள்ளா தொழுதாப்பா இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லா அப்படி சொல்றான். நல்லா நீங்க சொல்லுங்க சொல்லு அப்படி உத்தரவு போட்டு சொல்லலாம். நீ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லலாம். சொல்லி போட்டு சொன்னா வைஷ்ணவ சாப்பிட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அல்லா பார்த்தா நீ தனி தொழு அப்படின்னு உத்தரவு போடுறான். ஏன்னா அதுதான் உனக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றம் இருக்கும். நீ தொழுதா தொழு இருக்கும். நாட்டில் சொல்லி போட்டான். இதையும் சொல்ல அதையும் சொல்றான். இந்த முன்னாடி உள்ளதை மட்டும்தான் அவளாக எடுத்துக்கிறாங்க. என்ன செய்றாங்க? தானத்தை இருக்காங்க. நானும் தொழுவோம். ஒரு நாளைக்கு தொழ விடாங்க அதை நல்லா செய்யலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரப்படுவாங்க. நீங்க தந்துட்டு போச்சே இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அமைப்புகள் வந்து அதை மாட்டேங்க. நம்ம என்ன இருக்குது? நம்ம என்ன அமைச்சியோம்? அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஒரு அவனுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அவருடைய மனப்பக்குவம் நம்மகிட்ட வர்றது கஷ்டம். நம்ம துறையினாக்கா இப்படியே பலாக்கா சிந்தனை வருது. அது எப்படி இது எப்படியே வருது. அவங்களுக்கு வருமா? ஒரு வழி சொல்றாரா, நான் இன்னொருத்தர் வழியாக சோதிப்பதற்காக வேண்டி போயிருந்தேன். நீ வந்து அல்லாவை முழுமையாக நினைத்துள்ளக்கூடியதாக மாற வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லிட்டாக்க உனக்கு எனக்கு போர்வை அனுப்பத்தான். சரிங்க கொடுக்கலாம். அது மாதிரியே முதலுக்காக உட்காந்து கொடுப்பாரு. அல்லாவோட சிந்தனையோடு சொல்லிருக்காரு. ரெண்டாயிரம் கொடுத்தாரு. இந்த அத்தியாத பெருமை நினைச்சு வந்தாரு. இந்த போருடைய நிறையா அப்படின்னு லேசாக வந்தவனே கொடுத்து முடிச்சுருக்கிறாரு. என்ன தூதலாம் கொடுத்த கடைசி நேரத்தில் வந்து உன்னுடைய எண்ணம் வந்து போர் நிறையினான்னு பார்ப்பாரு. அதனால உனக்கு போர்வையா இருக்க. இப்படித்தான் இளைஞர்கள். ஆனால் இளைஞர்கள் ஒருத்தர் புரியக்கூடிய ஆட்டத்தில் இருந்துச்சு. இதான் சொல்ல மாட்டாங்க. இளைஞர்கள் தன்னுடைய முறியீடுகளுடைய நிலைகளை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் பொதுவான இடத்துல தயார் மூலமாக அவங்கள இஸ்லாம் பண்ணுறதுக்கு போய் சொல்லுவாங்க. இதுதான் அந்த காலத்துல இருந்து இது சொல்றது நடந்துருக்கு. இது முன்னால் இருக்குது. ஆமா, அதனால நம்ம என்ன செய்யலாம்? எப்போதும் அமல் செஞ்சாலும் சரி ஒன்று எதுவுமே ஆசை எதுவுமே தான். உனக்கு முன்னாடி வந்து நான் நீ கொடுத்த நீ தனக்கும் நேமத்தெல்லாம் இல்லை தோசுதான். நீ உன்னை நேமத்தில் எண்ணுவதை இல்லை எண்ண முடிய முடியாது. அவ்வளோ நேமத்தை கொடுத்துருக்க. ஒரு நேமத்திற்கு அந்த மனிதர்கள் 500 அந்த தண்ணீருக்காக வேண்டி இதனுடைய எல்லா அமலையும் கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதை விட என்ன பிரச்சனை? எந்த நிபந்தனை இல்லை. அதனால அவங்களுடைய அந்த அமைப்புகள் வரண்டாக்க இரவு நேரத்தில் முன்னாடி நல்லவன் சின்னமா செய்யணும். அல்லாத முன்னாடி செஞ்சு அல்லாத முறையிடணும், அழுகணும், கண்ணில் தண்ணி வரணும். அப்படி வந்துச்சுனாக்க இன்ஷா அல்லாஹ் அளவில் கருதுவான். ஆனால் எப்போதுமே கடைசி வரைக்கும் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். புதிதாக செஞ்சோம் செய்யறோம்னா அல்லாஹ் மாற்றிக்கணும். ஏன் கல்வி சொன்னாவே மாற முடியல, மாற்றிட்டு பண்ணலாம். அதனால கல்வை வந்து அல்லாவுடைய 100ஆக மாற்றணும். அந்த 100ஆக மாற்றின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மாற்றுறதுக்கு சாதாரணமாக இல்லையா? செய்யக்கூடிய கையை கொடுத்தாலும் கூட அது மாற முடியுமா அப்படிங்கிறது செய்திருக்கிறதையும் ஏன் நம்மளை நடிக்கிறாங்க இப்படியே இருப்பான். ஆமாம், பின்னாடி எல்லாம் சிவன் சொல்லுங்க. உடனே அவங்க சொல்லுது, நான் நல்லா அமைச்சிருக்கேன், நல்லா அமைச்சிருக்கேன், முன்னாடி கொடுங்க அப்படிங்கிற அவர் என்ன வரும் இருக்கு. சரிங்களா? என்ன அவங்க பல வருடம் காத்துக்கிடக்கூடிய தெரியாத பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய அவர்கள் வாழ்ந்துட்டாங்க. அதுக்கு நம்முடைய ஷேகுமார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய முறியீடுகள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் காத்திருந்தாங்க. அதற்கு அப்துல் குதூஸ் கங்கோருடைய பேர பிள்ளை அவர்
அவங்களுடைய சபையில நிறைய பேர் காத்திருப்பாங்களாம், ஒருத்தர் கிடைக்கும். ஆனா ஒருத்தர் வந்தாரு வந்து சொன்னாரு, நீ நேர போய் டெல்லியில உள்ள புது வசதியாளருடைய அமைப்பில் உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்தாரு. எவ்வளவு உட்கார்ந்தாரு அது கணக்கு உட்கார்ந்தாரு. தஸ்மி போதுறது, குரான் போதுறது, அந்த யாசின் போதுறது, அப்படியே திக்கு செய்யறது, அப்படியே உட்காந்துக்கிறது. கிடைச்ச சாப்பிட்டுக்காண்டி இல்லை, சாப்பாட்டுலாம் பண்ணி கிடையாது. கிடைச்ச தமிழ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்கெல்லாம் அமல் செய்ய அவங்க என்ன சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு கவனம் கிடைச்சா அவங்க எல்லாத்தையும் அவ்வளோ போயிட்டு அந்த மாதிரி மாறிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான் அதனுடைய கனவு சொன்னாங்கன்னா, நீ இங்கிருந்து போய் சாரம்பூர்ல ஒரு பெரியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போ, நான் சொல்றேன் அந்த காலம். அந்த மாதிரி அங்கே போனார். போன உடனே ரெண்டு முன்னாள் உட்காந்து அங்குள்ள கிடாதான் நான் வருஷத்துல காத்து இருக்கிறேன், எங்களுக்கு விடுதலையே எனக்கு பெரியாருடைய இஷா அவர்களுடைய அமைப்பு ஆனா நம்மள்கிட்ட அவருக்கு என்னன்னாக்க என்ன அமல் செஞ்சாலும் சரி அது ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தவாதுவ நம்முடைய பணிவை நம்முடைய அமைப்பை வெளிப்படுத்தி நம்ம எழுதுறாங்க. இரவு நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து போராடினாக்க சும்மா சொல்லுவாங்க, நான் ஓதுறேன், ஓதுறேன், அப்புறம் தலாத்தை ஓதுறேன், காவல் ஓதுறேன், ததி போகிறேன், எல்லாமே தொழில் கருத்து ஏங்க அஜத்தை கேட்க சொல்லிக்கிறான் அப்படின்னு அடுத்தது நீ என்ன செய்யற, இந்த அம்மனுக்கு மீது பெருநோட்டு வந்துருச்சு. ஒருத்தன் இப்பெல்லாம் அம்மன் செய்கிறேன் அப்படி என்ன வந்துருச்சு, என்ன வந்தாலும் அல்ல முன்னெடுத்து தர மாட்டான். என்ன அப்படின்னாரு அந்த சோதனை வளர்க்கணும். அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகம், அல்லாஹ்வுடைய பிரச்சனை வராங்க, அல்லாஹ்வுடைய பள்ளப்பட்டி திக்கன் மஸ்ஜித் ஷேக் அப்துல் மாலிக் ரசாதி தாமத் பரகாத்து பயான்.